ஷாக்கிங்லி இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ராயல் ரம்பிள் அண்ட் ஆல்சோ ரெசில்மேனியாவை யூஎஸ்ஏலேருந்து இப்போ வரைக்கும் கரண்ட்டாக சவுதிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அதை பற்றி இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசிடலாம். அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுன் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாக் டவுனை எத்தனை பேர் லைவாக பார்த்தீங்கன்றதை சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சோனியில் உள்ள ஒரு சில இஷ்யூஸ் இருந்ததை வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ நானும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அதை நம்ம செப்பரேட் வீடியோவில் பேசிடலாம். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்ம ராயல் ரம்பிள் அண்ட் ஆல்சோ ரெசில்மேனியா ரிலேட்டட் பார்த்துடலாம். இப்போ வரைக்கும் நியூஸஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்சைடர்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ட்ரஸ்டடான சோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ரூமராக சொல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூ இன்சர்ட் தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த மென்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ரெசில்மேனியா 2026 அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் 2026 இப்போ வரைக்கும் கரண்ட்டாக சவுதியில் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ குறிப்பாக ராயல் ரம்பிளை பற்றி பேசியிருக்காங்க. இதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக அப்கமிங் வந்து சீசன் ப்ரீமியர்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போதில்லை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக சவுதியும் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீல் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்களாமா. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் டீல் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா 2028 வரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இது வந்து டபிள்யூ ரீசெண்டாக சைன் பண்ண டீல் கிடையாது. ஆல்ரெடி 2018 சைன் பண்ண டீல் 10 இயர்ஸ் டீல்னால வந்து பார்த்தீங்கன்னா 2028 வரை இருக்குது. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டட் மென்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் நம்மளுடைய சவுதியோடைய சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார். இந்த என்டர்டைன்மெண்ட் அத்தாரிட்டியை சேர்ந்தவர் தான். அவர் வந்து பேசியிருப்பார். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா இல்லைனா ராயல் ரம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இது ரிலேட்டட் இன்சைடர் பார்த்தீங்கன்னா இதை சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்கன்றதை நம்மளுடைய இன்சைடர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. உள்ள நிறைய பேர் தெரிஞ்சதான். ஸோ ரெசில்மேனியா அண்ட் ஆல்சோ ராயல் ரம்பிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யூஎஸ்ல தான் நடத்துவாங்கன்ற மாதிரி லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் அவுட் சைடு நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு அவுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடத்திருக்காங்கன்னா ஸோ 1988 வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. ஜனவரி 24 1988 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு நடத்திருக்காங்க. எங்கே நடத்திருக்காங்கன்னா ஸோ கேனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. அதுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் நடத்தினதில்லைன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈவன் ரெசில்மேனியாவோட ஹிஸ்ட்ரி உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் நடக்கிற பட்சத்துக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன? இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நெட்ஃப்ளிக்ஸோடைய ஃபர்ஸ்ட் ரா இருக்குல்ல ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்துரும்ன்றத பிடபிள்யூ இன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ராயல் ரம்பிள் 2026 அண்ட் ஆல்சோ ரெசில்மேனியா 2026 இது வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் நடந்தால் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. யூஎஸ் ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை விரும்ப மாட்டாங்க. பட் இருந்தாலும் டபிள்யூ அவங்க ட்ரெடிஷ்னலை விட்டு மாறுறது எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த விஷயத்தில் வந்து எந்த இடத்துலையும் ஒப்பீனியன் அங்கே சாதகமாக சொல்லலாமா இங்கே சாதகமாக சொல்லலாமான்ற மாதிரி என்னையும் யோசிக்க வைக்குது. ஸோ அவுட் சைடு த யூஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் நடத்துறது வந்து நல்லதா கெட்டதான்றது தெரில. யூஎஸ் ஆடியன்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னான்றதை சொல்லுங்கள். ஸோ தமிழ் ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க.